السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواலி المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواலி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 123 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இந்த 124வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இதை முழுமையாக கண்டு இது முழு பயனையும் அடைய அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் ஜம்மு தக்சீர் என்ற பொது தலைப்பின் கீழ் ஜுமுஉல் கில்லத் முதல் பாடம் ஜுமுஉல் கில்லத் பார்த்தோம். அது எவ்வாறு வரும், 5 வசன்கள் என அனைத்தையும், அது எப்பொழுது எந்த மாதிரி கொண்டு வர வேண்டும் என்று அனைத்தையும் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். ஜுமுஉல் கில்லத் என்றால் 3 to 10 எண்ணிக்கைக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவிக்கக்கூடிய பன்மைகளுக்கு ஜுமுஉல் கில்லத் என்பார்கள். ஜுமுஉல் கஸ்ரத் என்றால் என்ன என்று அங்கே கூறிவிட்டார்கள். அதற்கும் மேலேயும் அது அடைவழித்துக் கொள்ளும், உள்ளடக்கி கொள்ளும். அதுதான் 10 தானே, 10 வரை ஜுமுவுக்கு இல்லை. அந்த 10க்கும் மேலேயும் என்ன செய்யும், உள்ளடக்கி கொள்ளும். அதுதான் ஜுமுஉல் கஸ்ரத், அதிகத்தை அறிவிக்கக்கூடிய பன்மைகள். அந்த பன்மைகளை பற்றிதான் நாம் அந்த வசன்கள் என்ன என்ன என்பதுதான் நான் பார்க்க இருக்கின்றோம். முன்னாடியே நாம் சொன்னதை போல் இது ஒரு சட்டமாக சொல்ல முடியாது. ஜம்மு ஜம்உ தக்சீர் என்று பொதுவாக எடுத்துக்கொண்டாலே அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமாக தான் வரும். அதை நாம் கிதாப்களில் பார்க்கும் பொழுதும் அகராதியில் தேடும் பொழுதும் ஒவ்வொன்றுக்கும் எவ்வாறு வரும் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதிலேயும் கஷ்டப்பட்டு சில சட்டங்களை சொல்ல வேண்டும் என்றால் பெரும்பாலும் இது இவ்வாறு தான் வரும் என்று ஒரு பெரும்பான்மையை கவனித்து சில சட்டங்களை நம்மளுக்காக இமாம் அவர்கள் 2 இமாம்களும் சேர்ந்து நம்மளுக்கு இங்கே வழங்கியுள்ளார்கள். வாருங்கள், இது அனைத்தும் சமாய் தான், இந்த சில கியாசிகளை தவிர. அதுதான் நம்ம என்ன செய்ய போகின்றோம், இதில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சரியா? அப்ப பாருங்க, முன்னாடி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஜுமுஉல் க இரண்டாவது பாடம் ஜுமுஉல் கஸ்ரத்தி, அதிகத்தை அறிவிக்கக்கூடிய பன்மைகள். சரியா? அதுல பாருங்க, அல் அம்சிலத்து, உதாரணங்கள். இப்ப உதாரணங்கள் என்ன சொல்றாங்க, மொத்தம் நம்மளுக்கு 4 விஷயத்தை இங்க சொல்றாங்க. என்னவென்றால் 4 விஷயம் மட்டும்தான், இன்னும் அதிகமாக இருக்கின்றன. அதை நாம் காயிதாக்களிலே நமக்கு சொல்லி தருகிறார்கள். பஹஸில் 4 வசன் தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இதுதான் பெரும்பாலும் சட்டமாக நாம் படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 4 விஷயங்கள். சரியா? வாருங்கள், அந்த 4 விஷயங்கள் இந்த 4 தான். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஹம்ரா உ, சிவப்பு. ஹும்ருன், சிவப்புகள். அபியலுனா வெள்ளை. பியலுன் அப்படின்னா வெள்ளைகள். அப்ப இதுல விஷயத்துல பாத்தீங்கன்னா ஹும்ருன் வந்துச்சா, அப்ப எப்பொழுது ஃபுலுன் வசன்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபஅலா வசன்ல ஒருமை அறிவிக்கக்கூடியது ஒருமை தானே. அது ஃபஅலா, ஹம்ரா, ஃபஅலா வசன்ல வந்தா அதனுடைய பன்மை ஃபுலுன் வசன்ல வரும். அஃஅலு வசன்ல வந்தாலும் அதனுடைய பன்மை ஃபுலுன் வசன்ல வரும். இது பொய்லுன் தான் அசலு. யாவுக்காக பீலுன், யாவுக்கு தோதுவாக பீலுன் என்று எழுதியுள்ளார்கள். அசல்ல ஃபுலுன், பொய்லுன் தான் அசல். இப்ப இரண்டாவது பாருங்க, ஜரீஹன், காயம் ஏற்பட்டவன். இப்ப காயம் உண்டாக்கப்பட்டவன். அப்ப ஜர்ஹா, காயம் ஏற்படுத்தப்பட்டவர்கள். மரீலுன்னா நோய் பாதிக்கப்பட்டவன். மருளானா நோய் பாதிக்கப்பட்டவர்கள், காயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். ஜர்ஹானா காயத்தால் பாதிக்கப்பட்டவன் ஒருமை. ஜர்ஹானா காயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பன்மை. மரீலுன்னா நோயால் பாதிக்கப்பட்டவன் ஒருமை. மருளானா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பன்மை. இப்ப இது ரெண்டத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு அழிவு, ஒரு வலியின் மீது குறிக்கிறதா. ஜரீஹனா ஒரு காயம் ஏற்பட்டு அது வலி தானே. அதுவும் ஒரு வலி அர்த்தம், ஒரு வலி குறித்தால், அல்லது ஒரு நோய் என்பதும் ஒரு வலி தானே. அப்படி ஒரு வலி, ஒரு அழிவின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தால் முதல் விஷயம். இரண்டாவது, ஃபஈல் வசனில் ஒருமை வந்தால்.
ஜரீஹுன் ஃபஈலுன், மரீலுன் ஃபஈலுன். ரெண்டு ஃபஈல் வசன் தானே, ஃபஈல் வசனில் வர வேண்டும். அப்புறம் அலிவோ அல்லது ஒரு வலியின் மீது குறிக்கக்கூடிய அறிவிக்கக்கூடிய வார்த்தையாக அது இருக்க வேண்டும். மூன்றாவது மஃபூலுடைய அர்த்தம் கொடுக்க வேண்டும். ஃபஈல் வசனு ஃபாயிலுடைய அர்த்தமும் கொடுக்கலாம், மஃபூலுடைய அர்த்தமும் கொடுக்கலாம். இரண்டு அர்த்தமும் என்ன செய்யலாம், நம்மால் கொடுக்க முடியும். ஆகவே அதிலே எந்த வசன் நாம் கொடுக்க வேண்டும் என்றால் மஃபூல் உடைய அர்த்தம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன வரும், இந்த மூன்றும் சேர்ந்து விட்டால் அது ஃபஅலா வசனில் பன்மை வரும். சரியா? இந்த என்னன்னு சொல்லுங்க. முதல்ல ஃபஈல் வசனு, இரண்டாவது அலிவோ அல்லது ஒரு வலியின் மீதோ குறிக்கக்கூடிய அர்த்தம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது அந்த ஃபஈல் வசன மஃபூலுடைய அர்த்தத்தில் பயன்படுத்த வேண்டும். இது காயத்தால் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு தானே அர்த்தம் கொடுத்தோம். அதே போல நோயால் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு என்ன செஞ்சோம், அந்த அர்த்தம் தானே கொடுத்தோம். அப்ப பட்டவன் அப்படின்னு நம்ம மஃபூலுடைய அர்த்தம் கொடுக்கிறோம். அதனாலதான் அதுக்கு வரும் பொழுது பன்மை எடுக்கும் பொழுது ஃபஅலா வசனில் வரும். சரியா? இது இரண்டாவது சட்டம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்ப மூன்றாவது பாருங்க. காமிலுன், கமலத்துன், காத்திபுன், கதபத்துன். காமில்னா பரிபூர்ணமானவன், கமலத்துன்னா பரிபூர்ணமானவர்கள், காத்திபுன்னா எழுதுபவன், கதபத்துன்னா எழுதக்கூடியவர்கள். சரியா? அப்ப இது பன்மையா? அப்ப இது பாருங்க, ஃபாயில் வசன்ல வந்திருக்கு. ரெண்டுமே என்ன வந்திருக்கு, ஃபாயில் வசன்ல வந்திருக்கு. இதுவும் ஆறறிவு உடையவனை அவர்களுக்குரியதாக இருக்க வேண்டும். ஆறறிவு உடையவர்களை அவர்களுக்குரிய ஒரு தன்மையாக இருக்கணும். பரிபூர்ணமான மனிதன். இப்ப மனிதனுக்குரிய ஒரு தன்மை தானே காமில். அதே போல காத்திப் எழுதக்கூடியவன். எழுதக்கூடியவன் யாரு, ஆறறிவுள்ள மனிதன் தான் எழுதுவான். இப்ப இது இரண்டும் யாருக்குரிய தன்மை, ஒரு ஆணுக்குரிய தன்மை. சரியா? அப்ப ஆண் பாலாக இருக்க வேண்டும். அதே போல அறிவுடையவனுக்குரிய ஒரு தன்மையாக இருக்க வேண்டும். அதே போல ஃபாயில் வசன்ல வந்திருக்கணும். கடைசியாக லாம் கலிமா சஹீஹாக இருக்க வேண்டும். இந்த லாம் கலிமா கடைசி எழுத்து தானே. ஃபா கலிமா முதல் எழுத்து, ஐன் கலிமா இரண்டாவது எழுத்து, லாம் கலிமா தான் மூன்றாவது எழுத்து. அந்த லாம் கலிமா என்னவாக இருக்க வேண்டும், சஹீஹானதாக இருக்க வேண்டும். சரியா? அப்ப இத்தனை விஷயங்கள் ஒன்று சேர்ந்திருந்தால் அதற்கு, அப்ப இதுல லாம் கலிமா மூன்றாவது பா தானே வந்திருக்கு. சஹீஹாக இருக்க வேண்டும்னா வாவ் அலிஃபியா இல்லத்தோட எழுத்து வரக்கூடாது. அப்ப அது மூன்றாவது எழுத்து ரெண்டுத்துலயும் இல்லத்தோட எழுத்து இல்லாம சஹீஹான எழுத்து தானே வந்திருக்கு. அப்ப ஃபாயிலாக வசனாக இருந்து அது ஒரு ஆண் பாலுக்கான அறிவுடையவர்களுக்கான சிஃபத்தாக இருந்தால், அந்த ஒரு தன்மையாக இருந்தால் அதற்கு வசன், பன்மையுடைய வசன் ஃபஅலத்துன் அந்த வசன்ல வரும். சரியா? ஜம்மு தக்சீர். ஓகேவா? இதுக்கு நார்மலான காத்திபூன காமிலூன அது ஜம்மு தக்சீர் அல்ல, அது ஜம்மு முதக்கர் சாலிம். இங்க நம்ம ஜம்மு தக்சீர் படித்துக் கொண்டிருக்கின்றோம். சரியா? வாருங்கள் அடுத்து கடைசியாக. இப்ப கரீமுன்னா சங்கையானவன், குரமா உ சங்கையானவர்கள், பஹீலுன்னா கஞ்சன், புகலா உ கஞ்சர்கள். அப்ப ஃபஈலுன் வசன்ல வந்திருக்கு. இது என்னதுதான், ஃபஈலுன் வசன்ல வந்திருக்கு. அப்ப இங்கேயும் ஃபஈல் வசன்ல வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, முதல்ல சொன்ன மாதிரி இது என்னவா இருக்கிறது, ஃபஈல் வசன்ல இருக்கிறது. அதே போல இது காயத்தின் மீதோ ஒரு அழிவின் மீது அறிவிக்காது. இது ஒரு ஆண் பாலுக்கு, ஒரு ஆறறிவு உடையவனுக்குரிய ஒரு சிஃபத்தாக இருக்க வேண்டும். ஆறறிவுடைய ஒரு ஆண் பாலுக்குரிய ஒரு பன்மையாக ஒரு சிஃபத்தாக ஒரு தன்மையாக இருக்கணும். இப்ப சங்கையானவன், அப்ப ஆறு மனிதன் தானே சங்கையானவன் சொல்லுவோம். இப்ப அவனுக்குரிய ஒரு தன்மை தானே பஹீலுன். கஞ்சனு யாருக்குரிய தன்மை, ஒரு ஆறறிவு உள்ள ஆண் பாலுக்குரிய தன்மை தானே. ஆறறிவு உள்ள ஆக்கிலான அதே போல முதக்கருக்குரிய ஒரு சிஃபத்தாக இருக்க வேண்டும். ஃபைல் வசன்ல இருக்கணும். இந்த ஃபைலுக்கு ஃபாயிலுடைய அர்த்தம் கொடுக்க வேண்டும், மஃபூலுடைய அர்த்தம் கொடுக்க கூடாது. இப்ப சங்கையானவன் நம்ம என்ன செஞ்சோம், ஃபாயிலுடைய அர்த்தம் தான் கொடுத்தோம். கஞ்சன் இது என்னதான் ஃபாயிலுடைய அர்த்தம் தான் கொடுத்தோம், மஃபூலுடைய அர்த்தம் கொடுக்கல. நான் சொன்ன ஃபைல் என்பது ஃபாயிலுடைய அர்த்தமும் பயன்படுத்தலாம், மஃபூலுடைய அர்த்தமும் பயன்படுத்தலாம் என்று. இப்ப இங்க ஃபைல் என்பது ஃபாயிலுக்கு தான் வர வேண்டும். அந்த அர்த்தம் கொடுத்தால்தான், இத்தனை தன்மைகள் ஒன்று சேர்ந்தால்தான் ஃபஅலா உ என்ற வசனில் பன்மை எடுக்கப்படும். சரியா? குரமா உ ஃபஅலா உ. சரி, அந்த பன்மையில் வந்துள்ளது. ஆகவே இத்தனை தன்மைகள், இத்தனை நிபந்தனைகள் இருந்தால்தான் இந்த நான்கு பன்மைகள் வரும். என்னென்னு பாருங்க. ஹும்ருன் ஃபுஅலுன் வஸ்னு, ரெண்டாவது ஃபஅலா வஸ்னு, அடுத்தது ஃபஅலத்துன் வஸ்னு, அடுத்து ஃபுஅலா உ வஸ்னு. இந்த நான்கு வசன்கள் வரும். சரியா? இதையன்றி நிறைய வசன்கள் இருக்கின்றன, நாம் பின்னாடி பார்க்க இருக்கின்றோம். அந்த வசன்களை நாம்
பின்னாடி இன்ஷா அல்லாஹ் காயிதாக்களில் படிப்போம். ஏன் நான் முன்னாடியே சொன்னதை போல் கடந்த பாடங்களில் இருந்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம். இது சட்டமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை ஜம்மு தக்சீர்களை கியாசியான நாம் எடுக்க வேண்டும் என்றால் இதற்கு எடுக்கலாம் என்றுதான் நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள், சட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இமாம் அவர்கள். வாருங்கள் நாம் இப்பொழுது பஹ்ஸுக்குள் போவோமா? அல் பஹ்சு, ஆய்வு. ஜுமுஉல் கஸ்ரதி, அதிகத்தை அறிவிக்கக்கூடிய பன்மைகள் ஆகிறது. அலா அவுசானின் ஷத்தா, பல்வேறுபட்ட வசன்களின் மீது இருக்கிறது. பல வசன்கள் இருக்கு, சும்மா நாலுலாம் இல்ல, அதுக்கு நிறைய வசன்கள் இருக்கு. நம்ம கீழே காகிதால பார்க்கும் போதே தெரியும். அதையும் தாண்டி இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச அளவு நம்ம காகிதால சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப பல்வேறுபட்ட வசனின் பிரகாரம் இருக்கின்றது. வலைச மின் கர்லினா, நம்முடைய நோக்கத்தில் இருந்து இல்லை. அந்நுதர்ரிஸஹா ஜமீஅஹா, அந்த வசன்கள் அனைத்தையும் நாம் பாடம் எடுப்பது நம் நோக்கத்திலிருந்து இல்லை. தர்சன் முஃபஸ்ஸலன், விரிவாக்கப்பட்ட பாடமாக அவைகள் அனைத்தையும், அந்த வசன்கள் அனைத்தையும் நாம் பாடம் எடுப்பது நம் நோக்கத்தில் இருந்து இல்லை. எல்லாத்தையும் எல்லா வசன்களையும் நம்ம சொல்லணும் நோக்கம் இல்லை. அது சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப எல்லா வசன்களையும் என்னது சொல்லணும் நம்மளுக்கு நோக்கம் இல்லை. வலாக்கின்னா, என்றாலும் நாங்கள் சனகதசிரு, நாங்கள் சுருக்குவோம். அலா திராசதி கலீலிம் மின்ஹா, அந்த வசன்களில் இருந்து குறைவானதை பாடம் எடுப்பதிலிருந்து நான் சுருக்குவோம். அப்ப எல்லாத்தையும் நாங்க சொல்ல நோக்கம் இல்ல. ஆனா அதுல குறைவானதை பாடம் எடுப்பதின் மீது நம்ம என்ன செய்வோம், குறைப்போம், சுருக்குவோம். அப்ப சிலது மட்டும் பாடத்துல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா பிறகு நுஃபஸ்ஸிரு லக பக்கியத்தல் மஷ்ஹூரி மின்ஹா ஃபில் கவாயிதி, அந்த வசன்களில் இருந்து பிரபலமான மீதமானதை உனக்கு நாங்கள் விரிவாக்குவோம். ஃபில் கவாயிதி, சட்டங்களிலே விரிவாக்குவோம். அந்த வசன்களில் பிரபலமான மீதம் உள்ள பிரபலமான வசன்களை உனக்கு நாங்கள் விரிவாக்குவோம். எதுல? ஃபில் கவாயிதி, சட்டங்களிலே விரிவாக சொல்லுவோம். இப்ப குறைவாதான், நாலே நாலு தானே கொண்டு வந்திருக்காங்க. நாலு மட்டும்தான் இங்க பாடத்துல கொண்டு வரோம். மிச்சம் உள்ள அதுலயும் எல்லாத்தையும் கொண்டு வரல. அதுல பிரபலமான வசன்களை கீழே நம்ம என்ன செய்யறோம், காயிதாக்கள்ல கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப வாங்க கொஞ்சம் ஜம்மு தக்சீர்களை கொஞ்சம் ஒரு நாலு மட்டும் என்ன செய்யறாங்க, பாடத்துல கொண்டு வந்திருக்காங்க. நாளையும் பார்ப்போமா? தஅம்மல், நீ சிந்தி. ஹம்ரா வ அபியல, என்னது, பிராக்கெட்ல இருந்து அப்படியே படிக்கணும். அப்ப ஹம்ரா உ வ அபியலு, ஹம்ரா இன்னும் அபியலை சிந்தி. தஜித், நீ பெற்றுக்கொள்வாய். அன்னஹுமா, அப்படி சிந்தித்தாயானால் நீ பெற்றுக்கொள்வாய். என்னத்தை பெற்றுக்கொள்வாய்? அன்னஹுமா, நிச்சயமாக விரண்டுமாகிறது. வஸ்ஃபானி, ஒரு தன்மையாகும். அலா வஸ்னி ஃபஅலா வ அஃஅல, ஃபஅலா இன்னும் அஃஅல் என்ற வசனின் பிரகாரம் இருக்கக்கூடிய இரு தன்மையாகும் என்று நீ பெற்றுக்கொள்வாய். இதுவும் ஒரு சிவப்பு என்பது ஒரு தன்மை தானே. சிவப்பு ரோஜா, சிவப்பு புத்தகம். அபியல் என்பதும் தன்மை தானே. ஆஹ் அப்ப இரண்டும் ஒரு தன்மையாக இருப்பதை நீ பெற்றுக்கொள்வாய். வஅன்ன ஜம்அஹுமா, அவ்விரண்டின் பன்மையாகிறது. அலா அலா வஸ்னி ஃபுஅலுன், ஃபுஅலுன் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும் என்று நீ பெற்றுக்கொள்வாய். இப்ப இது ஹும்ருன், அதே போல இதுக்கு என்ன வந்துச்சு, பீதுன் வரும். சரியா? அப்ப ஃபுஅலுன் வஸ்ன், இதுக்கு பீதுனுக்கு என்ன வசன் வந்துச்சு, பீதுன் வந்தது. சரியா? அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபுஅலுன் வஸ்னின் பிரகாரம் அவ்விரண்டுடைய பன்மை ஆஹ் பிரகாரம் அவ்விரண்டின் பன்மையாகிறது. ஃபுஅலுன் என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது என்பதை நீ பெற்றுக்கொள்வாய். இதா நபர்த்த, இன்னும் நீ பார்த்தாயானால், இலா ஜரீஹுன் வ மரீதுன், ஜரீஹுன் இன்னும் மரீலுன் என்பதின் பக்கம் நீ பார்த்தாயானால், ரஐத்த, நீ பெற்றுக்கொள்வாய். அன்ன கிளைஹுமா, நிச்சயமாக அவ்விரண்டில் ஒவ்வொன்றுமாகிறது. ஜரீஹ் மரீல் என்ற ஒவ்வொன்றுமாகிறது. வஸ்ஃபுன், ஒரு தன்மையாக இருக்கிறது. அலா வஸ்னி ஃபஈலின், ஃபஈலின் என்ற வசனின் பிரகாரம் உள்ள ஒரு தன்மையாக இருக்கிறது. பிமானா மஃபூலின், மஃபூலுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய அர்த்தத்தை கொண்டு ஃபஈல் என்ற வசனின் பிரகாரம் உள்ள ஒரு தன்மையாக இருக்கிறது என்று நீ பார்ப்பாய். அப்ப இரண்டும், ஜரீஹ் என்பது ஃபஈல் வசன் தான், மரீனும் ஃபஈல் வசன் தான். காயத்தில் பாதிக்கப்பட்டவன், நோயால் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு ரெண்டுமே என்னதான், மஃபூலுடைய அர்த்தம் தானே. அன்ன மஅனாஹு, இன்னும் நிச்சயமாக அதன் அர்த்தமாகிறது, அந்த வஸ்ஃபு, அந்த தன்மையின் அர்த்தமாகிறது. எதுல்லு, அறிவிக்கின்றது. அலா ஹலாக்கின் அவ் தவஜ்ஜுஇன், அழிவின் மீதோ அல்லது ஒரு காயம், ஒரு வலியின் மீதோ அறிவிக்கின்றது என்பதையும் நீ பார்ப்பாய். அதே போல ஜம்உ மிஸ்லி ஹாதா, இதை போன்றதின் பன்மையாகிறது. மிஸ்லி ஹாதல் வஸ்ஃபி, இந்த வஸ்ஃபை போன்றதின் பன்மையாகிறது. யகூனு, ஆகும். அலா ஃபஅலா, ஃபஅலா என்ற என்பதின் பிரகாரம் ஆகும். இப்ப இந்த வஸ்ஃபு, மரீல் ஜரீஹி போன்ற இதை போன்ற எந்த வஸ்ஃபு வந்தாலும்
ஃபைல் வசன்ல வந்து மஃபூலுடைய அர்த்தம் கொடுத்து ஒரு ஹலாக் தவஜ்ஜுடைய அர்த்தம் கொடுத்துச்சுன்னா அந்த மாதிரி இது போன்ற இந்த வஸ்ஃபை போன்றது பன்மை ஆகிறது எப்படிதான் ஆகும்? ஃபஅலா என்பதின் பிரகாரம் ஆகும். அந்த பன்மை ஃபஅலா என்பதின் பிரகாரம் ஆகும். ஜர்ஹா மருளான் தானே இருந்துச்சு. எடுத்து பாருங்க. அம்மா காமிலுன் வ காத்திபுன். காமில் இன்னும் காத்திபுன் என்பதாகிறது. ஃபஹுமா அவ்விரண்டும் வஸ்ஃபானி தன்மையாக இருக்கின்றன. லி முதக்கரைனி ஆக்கிலைனி அலா வஸ்னி ஃபாயிலின். ஃபாயில் என்ற வஸ்னின் பிரகாரம் அறிவுடைய ஆறறிவுடைய ஆண்பாலை குறிக்கக்கூடிய இரு ஆண்பாலை குறிக்கக்கூடிய இரண்டு வஸ்ஃபுகளாக இருக்கின்றன. இரு ஆறறிவுடைய இரு ஆண்பாலுக்குரிய இரு வஸ்ஃபுகளாக இருக்கின்றன. காமிலும் ஆண்பால் முதக்கருக்குரிய தன்மைதான். காத்திப் என்பதும் ஆண்பால். ஆஹ் அதே போல ஆறறிவுடைய ஒரு மனிதனுக்குரிய தன்மைதான். எழுதுபவன் பரிபூர்ணமானவன் மேலியதோடைய அர்த்தம் சொல்லி விளக்கிட்டோம்ல. ரெண்டும் அப்படித்தானே இருக்கு, தன்மையாக தான் இருக்குது. ஃபாயில் வஸன்ல தானே வந்திருக்கு ரெண்டுமே. வலா முஹுமா அவ்விரண்டின் லாம் லாம் கலிமாவாகிறது. இந்த இருக்கிற லாம், இந்த பா, இந்த லாம் கலிமான கடைசி எழுத்து. இந்த லாம் கலிமாவாகிறது மூன்றாவது எழுத்து தான் லாம் கலிமா. லாம் கலிமாவாகிறது சஹீஹத்துன், சஹீஹானதாக இருக்கிறது, சரியானதாக இருக்கிறது, இல்லத்தானதாக இல்லை. வாவ் அலிஃப் யா என்ற அதை தவிர வேறு எல்லா எழுத்துக்களும் சஹீஹத்துன் தான். அப்ப லாம் கலிமா ரெண்டுமே என்னவாதான் இருக்கின்றது? சஹீஹானதாக சரியானதாக இருக்கிறது. ஒஹுமா இவ்விரண்டும் ஆகிறது. இவ்விரண்டு இந்த காமில் காத்தி இவ்விரண்டும் ஆகிறது. வஅஷ்பாஹுஹுமா இவ்விரண்டிற்கும் ஒப்பானவைகளாகிறது. யுஜ்மஆனி பன்மையாக்கப்படும். அலா ஃபஅலத்துன் ஃபஅலத்துன் என்பதின் பிரகாரம் பன்மையாக்கப்படும். சரியா? இப்ப மேல ஃபஅலத்துன் கமலத்துன் கதபத்துன் இதே போல எத்தனை வந்தாலும் அதுக்கு என்னதான் ஃபஅலத்துன் என்ற வசனின் பிரகாரம் பன்மையாக்கப்படும். வல் முஃப்ரதானி கரீமுன் வ பகீலுன் இன்னும் கரீமுன் பகீலும் என்ற இரண்டு ஒருமை அறிவிக்கக்கூடிய வார்த்தைகள் ஆகிறது. கிலாஹுமா இரண்டில் ஒவ்வொன்றுமாகிறது. வஸ்ஃபுன் லி முதக்கரின் ஆக்கிலின் ஆறறிவுடைய ஒரு ஆண்பாலுக்குரிய பன்மையாக இருக்கிறது, தன்மையாக இருக்கின்றது. ஆறறிவுடைய ஆஹ் ஆண்பாலுக்குரிய தன்மையாக இருக்கிறது. அப்படிதானே? கரீம் சண்டையானவன், பகீல் கஞ்சன் ரெண்டுமே அவங்களுக்குரிய தன்மைதான். அலா வஸ்னி ஃபாயிலின் பிமானா ஃபாயிலின் ஃபாயில் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபாயில் என்ற வஸ்னின் பிரகாரம் ஆறறிவுடைய ஆண்பாலுக்குரிய தன்மையாக இருக்கின்றது. கரீம் என்பதும் ஃபாயிலுடைய சங்கையானவன் அப்படின்னு தானே சொன்னோம். பகீல் கஞ்சன் அப்படின்னு ஃபாயிலுடைய அர்த்தம் தானே கொடுத்தோம். அப்ப ஃபாயிலுடைய அர்த்தம் கொடுக்கிறது. அதே போல ஆக்கிலான முதக்கருக்குரிய வஸ்ஃபாக தான் இருக்கிறது. லா முஹுமா அவ்விரண்டின் லாம் கலிமாவாகிறது. இந்த மீன் தான் மூன்றாவது எழுத்து. காஃப் ரா மீம். இப்ப மீம் தான் மூன்றாவது எழுத்து. பா ஹா லாம். இப்ப மூன்றாவது தான் லாம் கலிமா. அப்ப இந்த லாம் கலிமா ரெண்டுமா எப்படி இருக்கிறது? சஹீஹத்துன் அவ்விரண்டின் லாம் கலிமாவாகிறது. சஹீஹத்துன் சரியானதாக இருக்கிறது, இல்லத்தானதாக இல்லாமல் சிஹத்தானதாக இருக்கின்றன. வலைச பிஹிமா அவ்விரண்டை கொண்டு இல்லை. தல்ஈஃபுன் தல்ஈஃபில் இரட்டிப்பாக்குதல் இல்லை. அதாவது ஷத்து வந்தால் இரட்டிப்பாக்குதல். இங்க எதுவுமே ஷத்தே வரல. இல்ல ரெண்டு வார்த்தைகளும் என்ன இல்லை? ஷத்து இல்லை. அவ்விரண்டு வார்த்தைகளை கொண்டும் என்ன இல்லை? ரெண்டு வஸ்ஃபுகளை கொண்டும் இந்த ரெண்டு முஃப்ரத் இருக்குல்ல, இந்த ரெண்டு முஃப்ரதுகளை கொண்டும் இல்லை. தல்ஈஃபுன் இரட்டிப்பாக்குதல் இல்லை. வகுல்லு வஸ்ஃபின் ஒவ்வொரு வஸ்ஃபாகிறது. ஜமஅ ஒன்று சேர்த்த ஹாதிஹி ஷுரூத இந்த நிபந்தனைகளை ஒன்று சேர்த்த ஒவ்வொரு தன்மையாகிறது. யுஜ்மஉ அலா ஃபுஅலா ஃபுஅலா என்ற என்பதின் பிரகாரம் பன்மையாக்கப்படும். இப்ப இந்த நிபந்தனைகளை ஒன்று சேர்த்த ஒவ்வொரு வஸ்ஃபும் ஆகிறது. யுஜ்மஉ பன்மையாக்கப்படும். அலா ஃபுஅலா என்ற வஸ்னின் பிரகாரம் பன்மையாக்கப்படும். இப்ப என்னன்னு பாருங்க. ஃபைல் வஸ்ன்ல வரணும், ஃபைலுடைய அர்த்தம் கொடுக்கணும், முதக்கர் ஆக்கிலுக்குரிய வஸ்ஃபா இருக்கணும். அவ்விரண்டை கொண்டு தல்ஈஃப் இருக்கக்கூடியது, அதாவது ஷத் இருக்கக்கூடாது. இன்னும் அந்த ஒவ்வொரு வஸ்ஃபும் இந்த அனைத்து விஷயங்களும் லாம் கலிமா சஹீஹத்தா இருக்கணும். அடுத்தது ஷத்து வரக்கூடாது. எல்லாமே சேர்த்த அதான் இந்த நிபந்தனைகளை ஜமஅ ஹாதிஹி ஷுரூத இந்த நிபந்தனைகளை ஒன்று சேர்த்த ஒவ்வொரு வஸ்ஃபும் யுஜ்மஉ அலா ஃபுஅலா என்பதின் பிரகாரம் பன்மையாக்கப்படும். சரியா? அப்ப வாருங்கள், அது படிச்சாச்சா? நான்குக்குரிய சட்டங்களை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாருங்க பின்னாடி இவ்வளவு இருக்கு. அதோடைய தெளிவுகளை நாம் அடுத்த பாடங்களில் காண்போம். இந்த நான்குக்குரிய விஷயங்களை மட்டும் நாம் கவாயிதிலே படிப்போம். அல் கவாயிது சட்டங்கள். 167வது சட்டம் ஜம்உல் கஸ்ரத்தி அதிகத்தை ஜம்உல் கஸ்ரத்தை அரபியில் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். மூன்றுக்கு மேலாக எத்தனை வந்தாலும் எத்தனை நபர்களை குறித்தாலும் அது ஜம்உல் கஸ்ரத் தான். 10 வரை தான் குறிக்கும் என்றால் ஜம்முல் கில்லத். மூன்றுக்கு மேல எத்தனை பேரை அது குறித்தாலும், பல எண்ணிக்கைகளை குறித்தால் அது ஜம்முல் கஸ்ரத். அப்ப ஜம்உல் கஸ்ரத் என்பது எதுல் அறிவிக்கும் அலா சலாசத்தின் இலா கைரி நிகாயத்தின் மூன்று மீது இலா கைரி நிகாயத்தின் எல்லை இல்லாத வரை
இலா கைரி நிஹாயத்தினா எல்லையற்றதின் வரை, மூன்று மூன்றிலிருந்து எல்லையற்றதின் வரை அதன் மீது அறிவிக்கும். சரியா? அப்ப மூன்றிலிருந்து எத்தனை வேணா, எல்லையே இல்ல அதுக்கு, எத்தனை வேணா என்ன செய்யும், அது அறிவிக்கும். சரியா? அதன் மீது அறிவிக்கும். நூத்தி இரு 68வது சட்டம் பாருங்க. அவுசானு ஜுமூஇல் கஸ்ரதி, கஸ்ரத்துடைய பன்மைகளின் வசன்கள் ஆகிறது. ஜம்உ கஸ்ரத்துகளின் வசன்கள் ஆகிறது. அரபியிலே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? கசீரத்துன் அதிகமாக இருக்கின்றது. வமின்ஹா அது அவைகளில் அந்த வசன்களில் இருந்து இருக்கிறது. மாயத்தி பின்வரும் ஒன்று இருக்கின்றது. அம்சா முதலாவது ஃபுஅலுன். ஃபுஅலுன் வசன். வயத்தரிது இது அதிகமாக வரும். ஃபி குல்லி வஸ்ஃபின் அலா அஃஅல அவ் ஃபஅலா. அஃஅலா அல்லது ஃபஅலா என்ற வசனின் பிரகாரம் வந்துள்ள ஒவ்வொரு வஸ்ஃபிலேயும் அதிகமாக வரும். பாருங்க, எல்லாத்துலயும் எத்தரிது தான் வந்திருக்கு, அதிகமாக வரும். இப்படிதான் வரும்னு இல்ல, பெரும்பாலும் இப்படிதான் வரும்னு சொல்ல முடியுமே தவிர உடனே நம்ம முடிவு பண்ணிட முடியாது அஃபலனாவே ஃபோலும் தான் வரும்னு. பெரும்பாலும் இப்படி வரும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சில இடத்துல அஃபல வந்து அதுக்கு வேற மாதிரி கூட வசன் வரலாம். அப்ப நம்ம படிச்சதுக்கு வேற மாதிரி வந்திருக்கேன்னு நம்ம யோசிக்க கூடாது. பெரும்பாலும் நீங்க காணும் பொழுது எத்தரிவு அதிகமாக இப்படி வரும். சரி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி அப்பா, இரண்டாவது பாருங்க. ஃபஅலா ويترد في كل وصف على فعيل بمعنى مفعول دال على هلاك أو توجع. அழிவு அல்லது வலியின் மீது அறிவிக்கக்கூடிய மஃபூலுடைய அர்த்தத்தை கொண்டுள்ள ஃபயில் என்ற வசனின் பிரகாரம் வந்துள்ள ஒவ்வொரு வஸ்ஃபிலேயும் அதிகமாக ஃபாலா என்று வரும். சரியா? ஃபாலா என்பது அதிகமா இதுல வரும், மஃபூல் அர்த்தம் கொடுக்கணும். ஃபயில் வசன்ல வந்து மஃபூல் அர்த்தம் கொடுக்கணும். அதோடைய அர்த்தம் அழிவு அல்லது வலியின் மீது குறிக்கணும். ஜீம் பாருங்க. ஃபஅலத்துன் ويكون جمعا لوصف مذكر عاقل على وزن فاعل صحيح اللام. லாம் கலிமா சஹீஹாக இருக்கக்கூடிய ஃபாயிலுடைய வசனின் பிரகாரம் வந்துள்ள ஒவ்வொரு ஆறறிவுடைய ஆண்பாலுக்குரிய தன்மைக்கு பன்மையாக ஃபஅலத்துன் ஆகும். அப்ப ஆண்பாலை அறிவிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு பன்மையாக ஒரு தன்மை ஆண்பாலையாக முதக்கராக இருக்க வேண்டும், ஆக்கிலாக அந்த தன்மை இருக்க வேண்டும், ஃபாயில் வசனில் இருக்க வேண்டும். அந்த ஃபாயில் வசன லாம் கலிமா சஹீஹாக இருக்க வேண்டும். தன்னை நிபந்தனைகளை உள்ளடக்கி இருந்தால் அதுக்கு ஃபஅலத்துன் என்ற வசன் பன்மையாக ஆகும். அடுத்து பாருங்க, தால் ஃபுஅலா. ஃபுஅலா வயத்தரிது ஃபி வஸ்ஃபின் لمذكر عاقل على فعيل بمعنى فاعل مفيد للمدح أو الذم غير مضاعف ولا معتل اللام. லாம் கலிமா இல்ல தாக்கப்படாத, லாம் கலிமால அலிஃபோ வாவோ யாவோ இல்லாத. சரியா? லாம் கலிமா இல்ல தாக்கப்படாத, முலாஃப் ஆக்கப்படாத, அது சத்து ரெண்டு எழுத்து சேர்த்து சத்துடன் எழுதப்படாத, இழிவுக்குரிய அல்லது புகழுக்குரிய புகழையோ அல்லது இழிவையோ பயன் தரக்கூடிய ஃபாயில் என்ற அர்த்தத்தை கொண்டு ஃபயில் என்ற வசனின் பிரகாரம் ஆக்கில் ஆறறிவுடைய ஆண்பாலுக்குரிய ஒரு வஸ்ஃபிலே இந்த ஃபுஅலா என்பது அதிகமாக ஆகும். அப்ப என்னென்ன சேர்த்து பாருங்க. ஒரு தன்மையாக இருக்கணும், அந்த தன்மை ஒரு ஆண்பால் முதக்கருக்கு ஆக்கிலுக்குரிய ஒரு தன்மையா இருக்கணும். அந்த தன்மை எந்த வசன்ல வந்திருக்கணும்? ஃபயில் வசன்ல, ஃபாயிலுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபயில் வசன்ல வந்திருக்கணும். இன்னும் அது மதஹையோ தம்மையோ பலன் தரணும். இது நம்மளுக்கு பஹஸ்ல நம்மளுக்கு கொண்டு வரல, இங்கதான் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கரீம் என்பது மதுஹை, கரீம் என்பது சங்கையானவன் அப்படின்னு என்னது மதுஹை குறிக்கிறது. பஹீல் என்பது தம்மை குறிக்கிறது. கஞ்சன் அப்படின்னு என்ன செய்யுது, தம்மை குறிக்கிறது. இப்ப புகழையோ அல்லது இகழையோ பலன் தரணும். அப்ப கரீம் சங்கையானவென்று ஒரு புகழை தருகிறது, பஹீல் என்பது தன்மை இழிவை பலன் தருகிறது. அப்ப புகழையோ அல்லது இகழையோ பலன் தரக்கூடியதா இருக்கணும். முலாஃபா இருக்கக்கூடாது. நடுவுல ஷத்து போட்டு எழுதுவாங்களா, கர்ற அந்த மாதிரி ஷத்து வச்சு எழுதுற மாதிரி வரக்கூடாது. அதே போல லாம் கலிமா இல்ல தாக்கப்பட்டதா இருக்கக்கூடாது. இத்தனை தன்மைகள் இருந்தால் ஃபுஅலா என்ற வசனின் பிரகாரம் வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இதற்கு பிறகு ஒரு 169வது சட்டம், இது தனி பாடமாக பல விஷயங்கள் ஜுமூஉல் கஸ்ரத்தை பற்றி நம்ம சொல்கிறார்கள். நாம் தொடர்ந்து அடுத்த பாடங்களை தொடர்ந்து காண்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.